நான் தான் தூக்குனேன். என்ன மன்னிச்சிருங்க சார். என் போதையை கொடுத்துருங்க சார். சார் ப்ளீஸ் எங்க இருக்குடா சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சாரி, இப்போ அந்த குழந்தை என்கிட்ட இல்லை, அதை வேற ஒருத்துக்கு கொடுத்துட்டேன் நான். யாருக்கிட்ட சார் தெரியல சார். பொண்ணு இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லுவோம் சார். அவங்க இடத்த சொல்லுவாங்க சார். அப்புறம் காசு கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சார். அப்போ காசை திருப்பி கொடுக்குறேன், பொண்ணை திருப்பி கொடுங்கன்னு கேளு. அதெல்லாம் தரமாட்டாங்க சார். அவங்க கிட்ட பேசவும் முடியாது சார். இவனே இவங்கிட்ட போய் கெஞ்சி நிற்கிற, கண்ணு தலையில வச்சு பொண்ணு வரலாம் சுற்றுவோம் சொல்லு. அப்போ வரும் பொண்ணு டபக்குன்னு. ஏய், அப்படி அவங்ககிட்ட சொன்னால் சுற்ற சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறோனுங்கடா லூசர். டாக்டர், அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு பொண்ணு இருக்குது, வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லுங்கள், வருவானுங்க. ஹலோ பிரதர், ஒரு பொண்ணு இருக்கு, 10-11 வயசு இருக்கும், வாங்கிக்கிறீங்களா? முந்தானே தானே ஒன்று குத்த, மறுபடியும் இன்னொரு பொண்ணா? நீ போகிற ஸ்பீடை பார்த்தா ஊரில் ஒரு பொண்ணு கூட இருக்காது பொழுது. வேலைக்காரன் யா நீ இனிமே வெறும் கண்ணன் இல்லை, கடத்தல் கண்ணன். சரி, நாளைக்கு நான் சொல்கிறேன், எத்துக்கு வா. சரி. பார்த்தல 15 இயர்ஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் என் கிட்னி கூட நான் கிளம்புறேன். இல்லை ப்ரோ, இந்த விஷயத்தில் உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதனால பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எங்ககிட்ட இருங்க, உங்கள் கிட்னி இவர்கிட்ட இருக்கட்டும். இவங்கிட்டியா? டேய், என்ன விளாட்றியா? ஐடியா கொடுத்தா கிட்னி திருப்பி தருவோம் தான்டா சொன்னேன். கிட்னியும் வச்சுப்போ ஐடியா வச்சுக்கா. இவர் பெரிய ஐடியா புள்ளி, இவரை வேற வச்சுக்கிறோம். இந்த மாதிரி சும்மா சும்மா கத்தின்னு இந்த உன் கிட்னி தூக்கி கக்குசுல ஊற்றிடுவேன். கக்குசில் ஊற்றியா? நீ ஊற்றுவ. ஆமாம், இன்னொரு பொண்ணு இருக்குது நீங்களே, இருக்குதா? இல்லையா? இருக்குது. பொம்பளை வேஷமா போட்டு விடுறேன். பின்ன என்ன உனக்கு கமலஹாசன் வேஷமா போட்டு விட முடியும்? சார், அதை விடுங்க சார். ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு? எப்படி இன்னொரு சொல்லு. நல்லா பாருங்க சார். 1, நீடில் கரெக்டாக உள்ளே போகணும். 2, மருந்து உள்ளே போகணும். 1, 2, 1, 2. அவ்வளோதானே, குடு இதை போய். டிரைவர் ஏப்பா, இந்த பொண்ணு கண்டிப்பாக குத்தாதுப்பா. தெரியும். நான் சொன்னா இல்லை, ரெட்டை ஜடை மட்டும் தான் இருக்குது, பூ வைக்கணும். வாங்கிக்கின. டேய், என்னடா மூஞ்சி இது? ஏய், நடி அடிக்கிற மூஞ்சில. ஊதி குத்தும் போது நவரியா நீ? அசிங்கப்படுத்துற என்ன? டேய், நீ தப்பா குத்திட்டு அவனே ஏன்டா கொட்டினுங்கிற? நீ கொட்டுற கொட்டில் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு போகிறான். டே டாக்டர், அந்த பொண்ணு டாக்டர், அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு கேளுங்க டாக்டர். பொண்ணு என்கிட்ட இல்லை சார், வேற ஒருத்தங்கிட்ட கை மாற்றி விட்டேன் சார். யார்கிட்ட? டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் எல்லாம் வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. நீ வியாபாரம் பண்ணுறது நான் திருச்சியாக தூக்கின்னு வர முடியும். பகத், சும்மா காண ஏத்துற அவனை. பொண்ணு யார்கிட்ட இருக்கு? அவனுக்கு ஃபோன் போடு. சார், நாம் எல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ண முடியாது சார். அப்புறம் அவங்களாவே ஃபோன் பண்ணுவாங்க சார். பொண்ணு இருக்கான்னு கேட்பாங்க சார். இருக்குன்னு சொன்னால் இடம் டைம் சொல்லுவாங்க சார். அந்த டயத்தில் நம்ம கொண்டு போய் பொண்ணை கொடுத்துட்டு வந்துடணும் சார். அவங்கள பற்றி வேற என்ன தெரியும் உனக்கு? அவங்க ரொம்ப மோசமானவங்க சார். ஈவு இறக்கமே பார்க்க மாட்டாங்க சார்.